எங்கேயாவது ரேராக ஆர்டிஸ்டிக்காக மினியேச்சர் ஐட்டம்ஸ் பார்த்தா உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். எனக்கு அது ஒரு ஹேபிட்டு. இப்போ கூட பாருங்கள், ஒரு ஷாப்பிங் கார்ட்டு சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது ஒன்று வாங்கினேன். ஒரு காஃபி ஃபில்டர் சின்னது, நெருக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருந்தது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணினேன். இப்போ பாருங்கள், இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக நான் எனக்கு மட்டும் வாங்க மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ராடில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வாங்கி கொலுவில் வைக்கிறதுக்கோ இல்லை ஷோகேஸில் வைக்கிறதுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறது வழக்கம். இப்போ இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸை ஃபாரினுக்கு அனுப்புறதுனா என்ன ரேட் ஆகும்? இதோட ரேட்டு நெருக்கி ஒரு 150 180 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 94 ருபீஸு. இதை விட காஸ்ட்லியாக ஷிப்பிங் கொடுத்து நம்மளால் அனுப்ப முடியுமான்னா எல்லா சமயமும் அது தேவையானு யோசிப்போம். சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாங்க. போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பார்சல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடுன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த ரேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ்க்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடிஷ்னல் 250 கிராம்ஸுக்கும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருந்துச்சு. சரி, இப்போ ஒருவேளை இதோட வெயிட்டே 100 கிராம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் ஷுட் ஐ பே ஃபார் 250 கிராம்ஸ்? அப்போ கம்மியான வெயிட்டுக்கு ரேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் ட்ராக்டு பேக்கேஜ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க, ITPSன்னு சொல்கிறாங்க. நெருக்கி ஒரு 39 நாடுகளுக்கு இந்த சர்வீஸ் இருக்கான். இந்த சர்வீஸில் ரேட் எப்படின்னா, எவ்ரி 50 கிராம்ஸுக்கு ரேட்டு. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம அனுப்புறதுக்கு நெருக்கி ஒரு 4 விதமான சர்வீஸ் இருக்குது. அதில் நம்ம அனுப்புகிற பொருளோட வெயிட்டு ஆஃப்டர் பேக்கிங் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எது எக்கனாமிக்கலாக இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் அந்த ஆக்சுவல் வெயிட்டுக்கு நம்ம பே பண்ணினா போதும், ஒவ்வொரு கிலோவுக்கும் இவ்வளோ வெயிட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கிடையாது. ஸோ இது ஒரு புது நியூஸாக இருந்தது. தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.